நான் ஒரு ஆர்பிஎஃப் அதிகாரி, எனக்கே ட்ரெயின் கதவை திறந்து விட மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு ஹேண்டிகேப்ட போய் சப்புன்னு அரைஞ்சிருக்காப்ல இந்த ஆளு. சம்பவம் என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட பெட்டியில பாத்தீங்கன்னா உள்பக்கம் தாப்பால் போட்டிருந்தது. அதுல ஏற முயற்சி பண்ணிருக்காப்ல இந்த ஏட்டு. இவர் வந்து ஆர்பிஎஃப் கிடையாது, ஆனா ஆர்பிஎஃப்னு சொல்லி ஏற முயற்சி பண்ணிருக்காப்ல. இவர் ஒரு போலீஸ். நீடாமங்கலம் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா கதவை தட்டி 3 பேர் கதவை திறங்க, நாங்க ஆர்பிஎஃப்னு சொல்லிருக்கோம். அதுல உள்ள உட்கார்ந்திருந்த அந்த கருணாநிதி அப்படின்ற மாற்றுத்திறனாளி என்ன சொல்லிருக்காரு, ஆர்பிஎஃப்கே அலௌடு கிடையாது, அதனால திறக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. அவங்க கதவை திறக்காதனால வேற பெட்டியில ஏறிட்டு 2 ஸ்டேஷன் தள்ளி திருவாரூர்ல இன்னொரு பயணி இறங்குறதுக்காண்டி திறந்தப்ப அதுக்குள்ள வந்து இவரை தாக்கியிருக்காங்க. அப்ப அந்த மாற்றுத்திறனாளி தெளிவா சொல்றாரு, இந்த பெட்டியில ஆர்பிஎஃப்க்கு கூட அலௌடு இல்ல, அதே மாதிரி உங்களுக்கு என் மேல கை வைக்கிறதுக்கும் உரிமை கிடையாது, நான் ஒரு மாற்றுத்திறனாளி. அடுத்த ஸ்டேஷன்ல வேற பெட்டிக்கு மாறி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் டிரைவர் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்து தேடுற மாதிரி தேடிட்டு இல்ல அவர் எங்கிட்ட போயிட்டாருன்னு சொல்லி மழுப்பியிருக்காங்க. அவங்க அடிச்சதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ரயில்வே போலீஸை தேடி இருக்காப்ல. அவங்க இல்லாததுனால ட்ரெயினோட செயினை பிடிச்சி ட்ரெயினை நிப்பாட்டிடலாம் பாத்துருக்காப்ல. செயின் வேலை செய்யல. அதுக்கப்புறம் இவரோட கம்ப்ளைண்ட் ஏற்கப்பட்டு ஆர்பிஎஃப் வந்து விசாரிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது இவர் நீடாமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனோட ஹெட் கான்ஸ்டபிள் பழனி அப்படின்னு. இந்த பழனி அப்படின்ற ஏட்டு 3 தவறு பண்ணிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டியில ஏற நடச்சது முதல் தப்பு. அதுக்கு நான் ஒரு ஆர்பிஎஃப் அதிகாரின்னு பொய் சொன்னது 2வது. சரி, அப்படி இப்படின்னு அடாவடி பண்ணி மேல ஏறி வந்ததுக்கு அப்புறம் மாற்றுத்திறனாளி கதவை திறந்து விடலைன்றதுக்காண்டி நான் ஆர்பிஎஃப்னு சொல்லி அவர் அடிச்சது 3வது. இந்த மாதிரி அடாவடித்தனத்தை அவர் ஈஸியா பண்றதுக்கு எது தூண்டுதலா இருக்கு அப்படின்னா, நான் ஒரு போலீஸ் அப்படின்ற இவர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா என்னை கேட்டா இவருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும்னா, அந்த போலீஸ்ன்ற கவர்மெண்ட் உத்தியோகம் தானே உன்னை இதெல்லாம் பண்ண வைக்குது, அதுவே இல்லைன்னா இவரோட போலீஸ் வேலையவே புடிங்கிட்டு பென்ஷன் கூட வராத அளவுக்கு இவரை வீட்டுல உட்கார வைக்கிறது தான் சரியான தீர்ப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவரோட பொசிஷனை நிரப்புறதுக்கு இங்க இளைஞர்கள் கொட்டி கிடக்காங்க. பாப்போம் என்னதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க.